வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, கவலையும் விழிப்புணர்வும். சாலையில் நடந்து செல்கிறோம். கால் இடறி விழுந்து விட்டோம். இந்த செயல் நடந்து முடிந்து விட்டது. பின்னர் எழுந்தும் விட்டோம். இந்த நிகழ்வை மாற்றி அமைக்க முடியுமா? அந்த நிகழ்வை நினைத்து கீழே விழுந்து விட்டேனே என்று நிகழ்காலத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதுவே கவலை எனப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வினை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து நினைந்து கொண்டிருப்பதுதான் கவலை. அதனை நினைப்பதால் ஏதேனும் பயன் இருக்கிறதா? ஆனால் அதனை ஒரே ஒரு இடத்தில் ஒரு க்ஷண நேரம் நினைக்க வேண்டும் என மகரிஷி கூறுகிறார். எதற்காக அவ்வாறு நினைக்க வேண்டும் என்று கூறினார்? அதனை சற்று சிந்திப்போம். விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கூறுவார். பல மகான்கள் விழிப்பு நிலை பற்றி பல வகைகளில் கூறியுள்ளார்கள். ஓஷோ என்ற ஞானி மிக அதிகமாக பேசியிருந்த தத்துவம் விழிப்பு நிலை பற்றியதாகும். அவருடைய புத்தகங்களில் மிக அதிகமாக விவாதித்திருப்பது இந்த விழிப்பு நிலை பற்றியதாகத்தான் இருக்கும். அவேர்னஸ் என்னும் விழிப்பு நிலை அனைவருக்கும் வரவேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருந்தார். சாதாரண வாழ்க்கையை சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு விழிப்பு நிலை என்ற பெரிய சுரங்கத்திற்குள் செல்ல வேண்டுமெனில் விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற நிலையினை அடைய வேண்டும் என்று மகரிஷி கூறுவார். விளைவறிந்த விழிப்பு நிலை என்றால் என்ன? இப்பொழுது நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய்ய போகிறோம். அந்த செயலை செய்வதற்கு முன் அதன் விளைவுகளை அறிந்து விழிப்போடு செய்ய வேண்டும். விழிப்போடு செய்வது என்றால் என்ன? சமுதாயத்தில் உள்ளவர்கள் அனைவரும் விழிப்போடு தானே செய்கிறோம் என்பார்கள். இந்த குறிப்பிட்ட செயலை செய்வதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இந்த சுய லாபத்திற்கான விழிப்போடு தானே செய்கிறோம் என்பார்கள். சமுதாயத்தில் உள்ள 99% மக்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் எனக்கென்ன லாபம் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில்தான் செயல்படுகிறார்கள். இதுவல்ல விழிப்பு நிலை. அருட்தந்தை கூறும் உண்மையான விழிப்பு நிலை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? விளைவறிந்த விழிப்பு நிலை என்பது ஒரு செயலை செய்வதினால் அதன் விளைவு தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத வகையில் அமைய வேண்டும். அதாவது அறத்திற்குட்பட்ட விளைவாக இருக்க வேண்டும். இதனை உணர்ந்து கொள்வதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே என்ன செய்ய வேண்டுமெனில் கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற மூன்றையும் கணித்து அதன் பிறகு விழிப்போடு அந்த செயலை செய்வதாகும். இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் கடந்த கால நிகழ்வுகளையும் விளைவுகளையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்ய போகிறோம். இதே போல வேறு ஒரு செயலை செய்திருக்கிறோம் அல்லவா? அதில் ஒரு விளைவும் வந்திருக்கிறதல்லவா? அதில் ஒரு அனுபவம் இருக்கிறதல்லவா? அதை மட்டும் நினைந்து பார்க்க சொல்கிறார். அதுவும் கூட ஒரு சில வினாடிகள் மட்டுமே நினைக்கச் சொல்கிறார். ஆனால் நாமோ அதனை பல மணி நேரம், பல நாட்கள், பல வருடங்கள் என நினைத்து நினைத்து கவலையாக மாற்றிக்கொள்கிறோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு கவலையும் விழிப்புணர்வும். இந்த சிந்தனை மிக 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 அவசியமான, அத்தியாவசியமான ஒரு சிந்தனையாக இப்பொழுது தோன்றுகிறது. ஏன் என்று சொன்னால், இன்றைய சமுதாயத்தில் மனிதர்கள் இந்த கவலை, பயம் என்ற இரண்டில்தான் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. இதை வேறு விதமாக தத்துவ ஞானத்தில் சொல்லுவார்கள்.
என்ன என்று சொன்னால், மனிதன் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலுமேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிகழ்காலத்தில் அவன் வாழ்வதில்லை என்று சொல்வார்கள். இப்போது அந்த நிகழ்காலத்தில் வாழ்வது என்பதைத்தான் விழிப்புணர்வு என்று மகான்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை அதிகமாக இந்த வார்த்தையை விவரித்து பேசியவர் ஓஷோ அவர்கள். சரி, இந்த கடந்த காலம் அப்படிங்கிறது தான் கவலையாக இருக்கிறது. அதுவே எதிர்காலமாக இருந்தால் பயமாக மாறுகிறது. எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறோமா பயப்படுகிறோமா என்று கேட்டால் சில பேர் அதையும் சொல்லுவாங்க. எதிர்காலத்தை நினச்சா கவலையாக தான் இருக்குது. இல்லை, அதில் வெறும் கவலையாக இருக்காது, பயம்தான் அதில் மேக்சிமம் இருக்கும். பயம் கலந்த கவலைன்னு ஒன்றா சொல்லலாமே தவிர அங்கே பயம் இல்லாத கவலைன்னு ஒன்று வராது. ஆனால் கடந்த காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முழுக்க அங்கே பயமே இருக்காது, வெறும் கவலை மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த விழிப்புணர்வுக்கு ஒரு சிந்தனையை மட்டும் பாருங்கள். இந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பயம், அதில் கொஞ்சம் கவலையும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோமே, பயம் கலந்த கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த பயமாகவும் கவலையாகவுமே தான் இருக்க போகிறதா, இல்லை அது நல்ல ஒரு மகிழ்ச்சி உணர்வாக மாறப்போகிறதா? எப்படி வேணாலும் சாய்ஸ் இருக்குது. அது நல்லபடியாக நடந்துருச்சுன்னா, நல்லபடியாக நடந்தால் நல்லது தான். நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஒரு பயம் அப்படின்னு. இந்த இடத்துல நிறைய அதாவது நமது அந்த மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த இடத்துல அது இருக்கட்டும். இப்போ கவலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, வெறும் கவலை என்று எடுத்துக்கொண்டால் அது இறந்த காலம். அது நடந்து முடிந்து விட்டது. நடக்க போகிறது நல்லாவும் நடக்கலாம். சரி, நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறது வெறும் நம்பிக்கையும் தவறு. இந்த இடத்துல தான் நமது வேதாத்திரியத்தில் நாம் என்ன சொல்கிறோம், செயல் மாற்றம் சொல்கிறோம் பாருங்கள். தற்காலம் என்பதில் நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நமது செயல்களை மாற்றிக்கொள்கிறோமோ எதிர்காலத்தின் விளைவு சரியாகத்தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்த தான் இன்றைக்கி சிந்தனை சொல்ல வருது. அதாவது எதிர்கால விளைவை சரியாக தான் வரும் என்று ஊர்ஜிதப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வருது. அப்படி ஊர்ஜிதப்படுத்திட்டோம்னா அங்கே என்ன ஆயிடுச்சு, பயம் போயிடும். அந்த பயம் போகிறதுக்கு தான் விழிப்பு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இப்போ நடந்து முடிந்த கடந்த காலம் என்ற கவலை என்பது வருகிறது. அதை என்ன செய்வது? அதை நினைந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, அந்த இடத்துல அது தேவையா, அதை விட வேண்டுமா இல்லையா? இது அதனால தான் மகரிஷி கவலையை ஒழித்தல் என்று சொல்வார். இப்போது இந்த கவலை என்பது என்ன? ஒரு எண்ணம் தானே. கவலை என்பது ஒரு எண்ணம். இப்போ ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது நம்மிடம் பதிவாகி விடுகிறது. சரி, அந்த பதிவாக இருப்பது அது எண்ணமாக வருகிறது. அது வரத்தான் செய்யும். சரி, எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் அது தானாக வருகிறதா, அது நாம அதை எண்ணுகிறோமா என்று கேட்டால், நாம அதை எண்ணினோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் சிந்தனை.
தாமாக வந்தால் அதற்கு பெயர் அது எண்ணம். எண்ணம் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? தாமாக அது எழுச்சி பெறும்போது அது தாட்டுன்னு சொல்கிறோம். நாம அதை எழுச்சி பெற செய்தால் அது சிந்தனை என்று சொல்கிறோம். சரி, நாம் எழுச்சி பெற செய்யலேன்னு வச்சுக்குவோம், தாமாகத்தான் எழுகிறதுன்னு வச்சுக்குவோம். ஒரு கவலை, ஒரு கடந்த கால நிகழ்வு தானாக எண்ணமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். வருதுன்னு சொன்னால் அதை, அந்த எண்ணத்தை நாம் சிந்தனையாக மாற்றுகிறோம். அது யார் செய்யணும்? அது நம்ம முயற்சியில் செய்கிறோம். ஆனால் அது மேலே அந்த கவலை என்ற எண்ணம் தானாக வந்தது, அதை சிந்தனையாக மாற்றுகிறோம். சிந்தனையாக மாற்றுகிறோம். சிந்தனையாக மாற்றும்போது இதை மாற்றணுமா, சிந்தனையாக மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், எல்லாத்தையும் அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம், அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் விட்டுறலாம். அதை விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது எண்ணம் வரும், அந்த எண்ணம் வெளியே சென்று விடும். இப்போது அந்த தோன்றிய எண்ணம் மறைந்து விடும். அதை கண்டுக்கவே இல்லைன்னா அது மறைஞ்சிடும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காந்தம் என்பதே தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். காந்தமே அப்படித்தானே. அந்த காந்தத்தின் திணிவு, ஜீவகாந்தத்தின் அந்த நிலை தானே மனமாகவும் இருக்கிறது. அப்போ மனமும் என்னாகும்? மனமும் என்பதும் தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். மனம்னு ஒன்று நிலையானது இல்லை. மனம் என்பது நிலையான ஒன்றானா இல்லை. அது எப்படின்னா, இந்த கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது, அப்படிதான். இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை கொண்டு வந்து யூபிஎஸ்சில் கொண்டு போய் அமைக்கி வச்சோம்னா தான் அது நிற்கும். அப்போ யூபிஎஸ்சிலேருந்து வெளியே வர்ற கரண்ட்டும் அது வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது யூபிஎஸ்சில் போய் அப்போ இருப்பு வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் பதிவுன்னு வச்சுக்குவோம். இப்போது சாதாரணமாக மனம் அதிலிருந்து எழுச்சி பெற்றால் அது போயிட்டே இருக்கும். அப்போ தோன்றிய எண்ணத்தை நாம் சிந்தனையாக மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த எண்ணம் மறைந்து விடும். இப்போது இந்த கவலை அப்படிங்கிறத அது எண்ணமாக வரும்போது அது சிந்தனையாக எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கிறோம். இதை எப்போ எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. ஒரே ஒரு இடத்தில் அந்த சிந்தனையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதை சிந்தனையாக ஒரு சனம் எடுத்து அது எதிர்காலத்தில் விளைவு நல்ல விளைவாக வருவதற்காக அதை சிந்தனையாக எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு சூழல் இருக்கிறது, ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுங்க. அப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இருக்குது. இது சிந்தனையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இது குழப்பமாகவே இருக்கிறதில்ல, இது சன நேரத்தில் இந்த குழப்பம் வரும். ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு செகண்டில் இது செய்யலாமா வேணான்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். அப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்த அடுத்த சனம் என்னன்னா, அது சம்பந்தமாக நாம் கடந்த காலத்தில் செய்த ஒரு விளைவை, அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவை நமக்கு என்ன பண்ணும்னா, அது எண்ணமாக மேலே கொண்டு வந்து காமிக்கும். அது தானாக வரும். இப்போ இது எதுக்காக, இப்போ இந்த இடத்துல இந்த எண்ணம் எதுக்காக வந்தது என்று கேட்டால், அது கடந்த காலத்தில் இதே மாதிரியான ஒரு செயலை செய்ததனால் விளைவு இப்படி துன்பமாக வந்தது. அது கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கவலைங்கிறத எண்ணமாக காமிக்கும். அப்போ அந்த இடத்துல இதை, அந்த எண்ணத்தை சிந்தனையாக எடுத்துக்கொண்டு, எதுக்கு எடுத்துக்கிறோம்? இப்போ இந்த செயலை செய்கிறதா
வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவம் இப்படி அது துன்பமான நிலைக்கு வந்துருச்சு இருக்குது. ரைட்டு. அப்போ இப்போது எதிர்கால விளைவு 2. இப்போ தற்கால சூழ்நிலை. இப்போது தற்கால சூழ்நிலை அதே மாதிரியான செயலை செய்வதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இப்போ கடந்த கால அனுபவம் அது துன்பமாக இருக்கிறது. அப்போ எதிர்கால விளைவு துன்பமாகத்தானே வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை செய்ய வேண்டாம் என்று அந்த செயலை மாற்றுவதற்கு, அந்த செய்யாமல் நிறுத்துவதற்கு என்ன பண்ணுறோம்? அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றிக்கொள்கிறோம். மாற்றிட்டோமா? சிந்தனை பண்ணிட்டோம், அந்த முடிவு எடுத்துட்டோம். இப்போ என்னாச்சு? எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பத்தையும் தடுத்து விட்டோம். இப்போ அங்கே பயமும் போயிடுச்சு. இப்போது நமக்கு இப்போ என்னென்னா, இந்த இடத்துல இது பேர் தான் விழிப்பு நிலை. அப்போ விழிப்பு நிலைன்னா என்னென்னா, ஒரு செயல் செய்யும்போது விழிப்பாக செய்ய வேண்டும். அந்த செயலுக்கு முன்னால் அது சிந்தனையாக இருந்துதானே செயலாக மாறுகிறது. சாதாரணமாக பாருங்கள், எண்ணம் என்பது சொல்லாகவும் செயலாகவும் மாறும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒன்று சேர்த்து, எண்ணம் என்பது சிந்தனையாக மாறி அதுக்கப்புறம் தான் சொல்லாகவோ செயலாகவோ மாறுது. அந்த ஒரு க்ஷணம் அந்த இடத்துல ஒரு சிந்தனையாக மாறி தான் வரும். எண்ணம் என்பது அப்படியே செயலாக மாறாது. இடையில ஒரு க்ஷணம் அது சிந்தனையாக இருக்கும். அந்த சிந்தனையில் தான் அந்த செயலை செய்யலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும். அப்போ அதுக்கு உதவுவது தான் கடந்த கால அனுபவம். அதுக்கு மட்டும்தான் அந்த கடந்த கால அந்த அனுபவத்தை சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்கால விளைவு, இதைத்தான் முக்கால ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முக்கால ஞானம்ங்கிறது ஒரு பெரிய விழிப்பு நிலை. இது வெறும் விழிப்பு நிலைன்னு மாதிரி சொல்ல மாட்டார். விளைவறிந்த விழிப்பு நிலை என்று சொல்லுவார். இதற்குத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இப்படி ஒரு சூழல் வரும்போது அந்த எண்ணம் வருகிறது. அது விழிப்போடு இந்த செயலை செய்வதா இல்லையா என்று முடிவெடுப்பதற்காக வந்தது. சரி, இப்போ இந்த சூழ்நிலையே இல்லை, எந்த செயல் செய்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை, சும்மா இருக்கிறீங்க. அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு துன்ப அனுபவம், அப்படி கவலை அப்படி என்ன எண்ணமாக வருகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது அது வந்த உடனே அதை சிந்தனையாக இந்த இடத்துல நம்ம எடுக்கணுமா, மாற்றணுமா அப்படின்னீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல எந்த செயலும் செய்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை, சும்மா இருக்கிறீங்க. அப்போ அந்த எண்ணத்தை சிந்தனையாக எடுத்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகிரும்? அது சிந்தனையாக, அது கவலையாக மாறிவிடும். அப்போ தான் கவலையாக மாறுது. இப்போது அந்த எண்ணம் எழுச்சி பெறும்போது கவலை எழுச்சி பெறுகிறதா, எண்ணம் எழுச்சி பெறுகிறதா? எண்ணம் தான் எழுச்சி பெறுகிறது. அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றும் பொழுதுதான் அது கவலையாக மாறுகிறது. இப்போ கவலையாக மாற்றுறது யார்? நம்ம தான். முயற்சி செய்து மாத்திரமா? ஆமாம், முயற்சி செய்து மாத்திரம். இல்லையே சார், அது மேலே எண்ணமாக வந்ததே கவலை தானே. இல்லை, அது ஒரு எண்ணம், அவ்வளோதான். அது ஒரு எண்ணம் தானே வந்தது. அது இப்போது நம்ம தான் என்ன பண்ணுறோம்? கவலையாக மாற்றுகிறோம். அப்போ அந்த நினச்சி அந்த நினைக்கும்போது அந்த கவலையாக மாற்றிட்டோமா? மாற்றின உடனே என்ன ஆகிடுது? அது மீண்டும் அது பதிவாகிறது. அது மீண்டும் எண்ணமாக வருகிறது. மீண்டும் அதை கவலையாக மாற்றுறோம். இப்போது இந்த இடத்துல அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றாமல் இருந்தால் அது என்ன ஆகும்? அந்த எண்ணம் மறைந்து விடும். கவலையாக மாறாமலேயே மறைந்து விடும். இப்போ கவலை வெளியில் போயிடுச்சா, எண்ணம் வெளியே போயிடுச்சா? அது எண்ணம் வரத்தான் செய்யும். அது என்ன இருக்குதோ அது எண்ணமாக வந்து கொண்டு தான் இருக்கும். அது நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இப்போது இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் அப்படியே கண்டுக்காம விட்டுலாமா அப்படின்னு. இப்போ நல்ல எண்ணம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவு வருகிறது, கடந்த கால நினைவே ஒரு மகிழ்ச்சியான நினைவு வருகிறது அப்படின்னு வச்சுங்க. அதை சிந்தனையாக எடுத்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்குது? மனசுக்கு நல்லா இருக்குது,
ரைட்டு. இப்போ இந்த இடத்துல அந்த வரக்கூடிய எண்ணம் கவலை என்ற சிந்தனையாக மாறக்கூடியது என்று சொன்னால், அந்த இடத்துல நம்ம சிந்தனையாக மாற்றி அதை அனுபவமாக வைக்காமல் ஒரு க்ஷணத்தில் இது நடந்து முடிந்தது, அதை அப்படியே விட்டுட்டு அதிலிருந்து விலகிக் கொள்ளுகிறோம் அல்லவா, அது விழிப்பு நிலை. அப்படியே விலகிக் கொள்ளணும். அப்போ அது நன்மையானது அப்படின்னு சொன்னோம்னா அதை சிந்தனையாக மாற்றிக்கொள்ளுங்கள், செயலாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது தீமையானது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிந்தனையாக ஒரு க்ஷணத்தில் மாற்றி அதை அப்படியே விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது மறைந்து விடும். ஆனால் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிந்தனையை என்ன பண்ணுறோம்? அந்த சிந்தனையை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதான் கவலை. அப்போ இந்த ஒரு எண்ணம் வந்தது, அதை சிந்தனையாக மாற்றி கவலையாக மாற்றியது நாம். அந்த இடத்துல ஒரு செகண்டு நம்ம ஒரு முடிவு, இது நடந்து முடிந்தது, இதை மாற்ற முடியாது, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இதை நாம் சிந்தனையாக வைத்துக்கொண்டு கவலைப்படுவதற்காக இல்லை. அப்போ இது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து இருக்குது. பெரும்பாலும் சும்மா இருக்கும்போது இப்படி வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு கவலைப்படுறதுல தான் நிறைய பேர் கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது சிந்தனையாக மாற்ற வேண்டுமா என்றால் அது மாற்ற வேண்டும். எதற்கு? நாம் இப்பொழுது செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பது எதுக்காக அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய விளைவு துன்பமாக வராமல் இருப்பதற்காக. இது தாங்க விழிப்புணர்வு. அது இப்போ இது ஒரு பெரிய சிந்தனை. விழிப்புணர்வுங்கிறது, விழிப்புணர்வை பற்றி அவர் ஓஷோ பேசுனதெல்லாம் எவ்வளவு பல புத்தகங்களாக வெளியே வந்திருக்கிறது. அவ்வளோ பேசியிருக்கிறார். அவ்வளோ பெரிய விஷயம். ஆக இந்த இடத்துல அது கவலையாக அந்த சிந்தனையை வைத்து கொண்டே இருக்காமல் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஒரு சன நேரம் மட்டும் அதை நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நல்ல அனுபவங்கள் இருந்தால் அதை சிந்தனையாகவே நாம் வைத்து அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வில் இருக்கலாம். இது உணர்வாக மாறும். நீங்கள் சிந்தனையாக மாற்றிட்டீங்கன்னா உணர்வாக மாறும். அது எண்ணமாக வரும் பொழுது அங்கே உணர்வு இல்லை. அது எப்பொழுது நீங்கள் சிந்தனையாக மாற்றுகிறீர்களோ அப்போ தான் அது உணர்வாக மாறும். அந்த உணர்வு மகிழ்ச்சியான உணர்வா, அது துன்பமான உணர்வா அப்படிங்கிறது அது அந்த இடத்துல ஒரு க்ஷணத்தில் ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணணும், அதை வைத்துக்கொள்வதா விட்டு விடுவதா என்று டிசிஷன் எடுக்கிறோம் பாருங்கள். அதுக்கு தான் விழிப்புணர்வு. இதைத்தான் மகரிஷி அவர்கள் எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல்னால் இதை எண்ணம் ஆராய்தலை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இது எதற்காக என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் அந்த துன்பத்திலிருந்து விலகி அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறாங்களே தவிர, ஆக இந்த விழிப்புணர்வு என்பது முதல்ல இது ஒவ்வொன்றையும் சிந்தித்து அப்படி பயிற்சி. இப்போ அந்த சிந்தனைன்னு சொல்கிறோமே, அந்த சிந்தனை ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஆனால் இதில் தொடர்ந்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு சன நேரத்தில் அந்த விழிப்பு நிலை என்பது ஒரு சன நேரத்திலேயே அது முடிவை எடுத்துவிடும். அப்படியே வருது, அதை செய்யணுமா வேண்டாமா, ஒரு சனத்தில் ஒரு முடிவு எடுத்து விடக்கூடிய அளவுக்கு நமக்கு மனதினுடைய ஆற்றல் இருக்கிறது. எடுக்க முடியும். அப்போ அந்த விழிப்புணர்வு வருது ஒரு சன நேரத்தில் அந்த விழிப்புணர்வுங்கிறது டிசிஷன் எடுக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எதிர்கால விளைவு நன்மையாகத்தான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, அதனுடைய பயம் என்பதையும் நம்ம என்ன பண்ணலாம், போக்கிக் கொள்ள முடியும். இப்போ பயத்தையும் கவலையையும் மட்டும் வைத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் அந்த விழிப்பு நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் பயத்திலேயே இருக்கிறாங்க, கவலையிலேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்காலம் என்பது மிக மிக அவசியம். அதுதான் விழிப்பு நிலை. அப்போ கவலை என்பது நமக்கு தேவையே இல்லை. அதை அப்படியே விட்டு விடுங்கள். விழிப்புணர்வோடு செயலை செய்வதற்கு, செயல் மாற்றம் செய்வதற்கு, செயல் செய்வதா இல்லையா என்று
முடிவு செய்வதற்கு மட்டும் அதை முக்கால ஞானம் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு தத்துவமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன்.